இந்த வீக்கெண்ட் நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பர் வியூ நடக்க போகுது. இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா வர்ற சனிக்கிழமை ராத்திரி, அதுவும் 10:30 மணிக்கு நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாதுங்கிற டவுன்ல இந்த பேப்பர் வியூ நடக்க போகுது. இந்த ஷோவோட ஹைலைட் என்னன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் நடக்க போகுது. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு கிரவுன் சொல்லப்படுற அந்த கிரீடம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் மாசம் நடக்கக்கூடிய சம்மர் ஸ்லாம்ல மெயின் சாம்பியன்ஷிப்புக்காக ஃபைட் பண்ற சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எந்த அளவுக்கு லக்கினா 2 சாம்பியன்ஷிப்ல வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அண்ட் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இது ரெண்டுல எது வேணும்னு இவங்களே சூஸ் பண்ணலாம். கம்பேரிசனா சொல்லணும்னா ராயல் ரம்பிள் வின்னருக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அதே ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிடைக்கப்படும். ஆனா ராயல் ரம்பிள் ஜெயிச்சா அது ரெசல்மேனியா, இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா அது வந்து சம்மர் ஸ்லாம். சோ இந்த வீடியோல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு நம்ம ஜோசியம் பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. பிரிடிக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி குறிப்பிட்டு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நோட் பண்ணி ஆகணும். ட்ரிபிள் எச் தன்னோட போக்கில் இருந்து ஒரு சின்ன மாற்றுதலுக்கு உட்பட்டிருக்காரு. அதுதான் அவரோட 5 மேட்ச் பேட்டர்ன். அதாவது எந்த ஒரு பேப்பர் வியூனாலும் 5 மேட்ச் மட்டும் தான் ட்ரிபிள் எச் ஸ்கெடியூலே பண்ணுவாரு. நீங்க ரெசல்மேனியா பாத்தீங்கன்னா கூட நைட் 1ல 5 மேட்ச், நைட் 2ல 5 மேட்ச், அந்த மாதிரி தான் ஒரு 5 மேட்ச் மேல அவருக்கு அப்படி ஒரு ஃபெட்டிஷ். இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஷோல 5 மேட்ச் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்க டைம் ஸ்லாட்ல எல்லாமே ஆட் நிறைய உள்ள போடலாம். பட் கடந்த சில மாதங்களா நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இவங்க ஆட ரொம்ப புஷ் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அது போக ட்ரிபிள் எச்சோட பதவிக்கே ஆப்பு வைக்கப்படும், வின்ஸ் மெக்மேன் மேபி ரிட்டர்ன் வரலாங்கிற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன் பின்னாடி ஓடுது. மேபி அந்த கான்ட்ரோவர்சியிலும் தப்பிச்சுக்கிறதுக்காக அவரோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் ஃபேன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணிதான் ஆகணும். அதனால தன்னோட போக்கு 5 மேட்ச்ங்கிற ஸ்கிரிப்டை மாத்திட்டு 6 மேட்ச் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரோ ரெஸ்லிங் கம்யூனிட்டி சைடில் இருக்கிற பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஆட்ஸுக்கு இவங்க புஷ் பண்ணுறதை கொஞ்சம் குறைப்பாங்களோன்னு தோணுது. ஆனானப்பட்ட ஃபீஃபாலேயே இவனுங்க ஆட் போடுறானுங்க. ஸோ WWEல இவங்களுக்கு ஏமாத்துறோம். பட் பார்ப்போம் இவங்க எந்த மாதிரி சேஞ்சஸ்ல உள்ள கொண்டு வருவாங்கிறது நம்மளுக்கு சாட்டர்டே நைட் தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் இயோ ஸ்கை வர்சஸ் லிவ் மார்கன் ஃபார் குயின் ஆஃப் த ரிங். இந்த போஸ்டர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லிவ் மார்கன் தான் ஆல்ரெடி விமன் சைடில் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன். இரு வீடியோவோட ஸ்டார்டிங்ல இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு தானே சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடைக்கும்னு சொன்னேன். ஆனா இந்த லிவ் மார்கன் கையில ஆல்ரெடி சாம்பியன்ஷிப் இருக்கு. அப்புறம் அவங்க எதுக்கு டோர்னமெண்ட் குள்ள இருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம். இது நீங்க மட்டும் கேட்கல, ஹோல் ப்ரோ ரெஸ்லிங் கம்யூனிட்டியுமே கேக்குது. உண்மையை சொல்லணும்னா இது WWE சைடுல இருந்து ஒரு மிகப்பெரிய பிளண்டர். அவங்க தன்னோட ஃபேன்ஸை எந்த அளவுக்கு ஸ்டூபிடா ட்ரீட் பண்றாங்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். நீங்க லிவ் மார்கனோட சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னாவே கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. ஏன்னா ஏப்ரல் மாசம் அவங்க ரெசல்மேனியால தன்னோட வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆப்போனண்டா இருந்த ஸ்டெஃபனி வெக்கருக்கு இன்ஜுரி ஆயிருச்சு. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. அதுல இருந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 1.25 மாசம் கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் லிவ் மார்கனுக்கு ஆப்போனண்டா யாரையுமே இவங்க கிரியேட் பண்ணவே இல்லை. வெறும் இந்த ஜட்மெண்ட் டே ஃபேக்ஷனுக்குள்ள லிவ் மார்கன் சுத்திட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்ஷனுக்குள்ள இருக்கிற டீம் மெம்பர்ஸுக்கு வேணா அப்பப்போ ஃபைட் கொடுக்குறாங்க. ஆனா லிவ் மார்கனுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஆப்போனன்ட் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஒரு வேர்ல்டு சாம்பியனை மாற்றாங்கை பிள்ளை மாதிரி தான் நீங்க ட்ரீட் பண்றீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். WWE சைட்ல கிரியேட்டிவ் டீம்னு ஒரு 6 பேர் இருக்கிற பேனலே இருக்கு. அந்த 6 பேருக்கு நீங்க அத்தனை பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க as a salary. ஆனா உங்க வேர்ல்டு சாம்பியனுக்கு ஒரு ஸ்டோரி லைன் நீங்க கிரியேட் பண்ண முடியலன்னா அப்புறம் நீங்க எல்லாம் எதுக்கு கிரியேட்டிவ் டீம்னு உள்ள இருக்கீங்க? லிவ் மார்கனோட பேர் இந்த டோர்னமெண்ட் குள்ள இருக்குன்னு சொன்னப்பயே நிறைய கொஸ்டின்ஸ் எல்லார் சைட்ல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஒரு வேர்ல்டு சாம்பியன், அப்புறம் அவங்க எதுக்கு இந்த டோர்னமெண்ட்ல இருக்காங்க? வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் பீயிங் இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு நிறைய பேக் ஃபயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் லிவ் மார்கன் வச்சு ஒரு முட்டு கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சாம்பியன்ஷிப் மட்டும் பார்த்தாது, எனக்கு 2 சாம்பியன்ஷிப்புமே வேணும். அதுக்காக தான் நான் இந்த டோர்னமெண்ட்ல இருக்க போறேன். இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணி ரியா ரிப்ளியை நான் ஃபேஸ் பண்ண போறேன். அவரோட சாம்பியன்ஷிப் வாங்கி நான் ஒரு டியூயல் சாம்பியன் ஆயிருவேன். ஒரு முட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப 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 கேவலமான ஒரு முட்டு இது. நான் ஏன் இதை இவ்வளவு ஹாஷா சொல்றேன்னா சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் சில மாசத்துல கிரவுன் ஜுவல்னு ஒரு பேப்பர் வியூ நடக்க போகுது. அந்த பேப்பர் வியூட ஹைலைட்டே சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் மேட்ச் நடக்கும். இப்ப லிவ் மார்கன் டியூயல் சாம்பியனா மாறிட்டா அந்த டோர்னமெண்ட்ல என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன லிவ் மார்கனுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு க்ளோன் லிவ் மார்கனியா கொண்டு வர போறீங்க? சோ உங்களுக்கு கண்டிப்பா 2 சாம்பியனுமே தனித்தனியா தேவை. எனக்கு பர்சனலா லிவ் மார்கனை ரொம்பவே பிடிக்கும். அவங்க WWE குள்ள வரும்போதெல்லாம் வெறும் அவங்களோட அழகுக்காக மட்டும்தான் சூஸ் பண்ணி உள்ள விட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணி என்னெல்லாம் மிஸ்டேக் சொல்றாங்களோ ஒவ்வொரு டைம் அதை லேர்ன் பண்ணி இன்னைக்கு விமன் சைட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா வந்து நிக்கிறாங்க. கம்பேரிட்டிவா சொல்லணும்னா ஷீ இஸ் த மாடர்ன் டே லீட்டா. அந்த மாதிரி ஒரு ஸ்கில்டு பிளேயரை நீங்க இப்படி வேஸ்ட் பண்ணும்போது அது ரொம்பவே ஒரு இக்னோரண்டா ஃபீல் ஆகுது. நாட் ஜஸ்ட் மீ, நீங்க ரெஸ்லிங் கம்யூனிட்டி எடுத்து பாத்தீங்கன்னாவே எல்லாருமே இந்த விஷயத்தை காரி துப்பிட்டு தான் இருக்காங்க. WWE லிவ் மார்கன் இந்த டைம் ட்ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிளண்டரா இருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஆப்போனண்ட்டை பார்ப்போம். இயோ ஸ்கை ட்ரிபிள் எச்சோட
ஒன் ஆஃப் த ஃபேவரட். அவங்களுக்கு ரைவல்ரி இல்ல, ஸ்டோரி லைன் இல்ல, எதுவுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி ட்ரிபிள் எச் அவரோட ஸ்பாட்லைட்ல ஏதோ இவங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெசல்மேனியா டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கான எந்த ஒரு ஸ்டோரி லைனுமே கிடையாது. ஆனா ரியா ரிப்ளிக்கு ஒரு அடியாள் மாதிரி பக்கத்துல சுத்திட்டு இருந்தாங்க. காரணம் நான் சொன்ன மாதிரி ட்ரிபிள் எச்சோட ஃபேவரட். சோ சம்ஹவ் அவங்கள ஒரு ஸ்பாட்லைட்ல அவர் வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதுக்காக யூஎஸ்கே டேலண்ட் இல்லைன்னா கேட்காதீங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பியூர் டேலண்டட் ஸ்கில்டு பிளேயர். நான் உங்களை செல்லமா கலர் கோழி குஞ்சு சொல்லி என் ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருப்பேன். இந்த யூஎஸ்கேயை எப்படியோ ரெசல்மேனியா டைம்ல அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுவே சம்மர் ஸ்லாம்ல அந்த மாதிரி அவங்க விடுறதுக்கு ரெடி கிடையாது. அவங்களுக்கு ஒரு பிரிடாமினன்டான ரோல் கொடுக்கணும்னு ட்ரிபிள் எச் கண்டிப்பா முடிவு பண்ணிருப்பாரு. ஆனா இதுல இருக்கிற சூட்சமம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போற மேட்ச்ல யூஎஸ்கே வின் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் இவங்க ஆப்போனன்ட்டா லிவ் மார்கனை சூஸ் பண்ணா சம்மர் ஸ்லாம்ல இதே மேட்ச் தான் ரிப்பீட் ஆகும். மேபி இவங்க ரியா ரிப்ளி சூஸ் பண்ணலாம். பட் ரியா ரிப்ளி வர்சஸ் யூஎஸ்கேங்கிறது நம்ம பல டைம் பார்த்துட்டோம். மீண்டும் அந்த மேட்சை ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா சுத்திட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போறதுல. சோ அந்த மாதிரி சின்ன ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ் அங்க இருக்கு. சோ ஆப்வியஸா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் லிவ் மார்கன் தான். சோ இப்போ ஒரு மேட்ச் நடக்குது. இதே மேட்ச் தான் சம்மர் ஸ்லாம்ல நமக்கு ரிப்பீட் கூட ஆகலாம். யூஎஸ்கே ஜெயிச்சா, அதுவே லிவ் மார்கன் ஜெயிச்சா அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒன்னே ஒன்னு தான், ரியா ரிப்ளிக்கு அகைன்ஸ்டா போய் ஆகணும். ரியா ரிப்ளி வர்சஸ் லிவ் மார்கன் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியா இருக்கு. ஏன்னா உள்ள வரும்போது இவங்க ரெண்டு பேர் தான் டாக் டீமா உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு ரெண்டு பேருமே அவங்கவுங்க சைட்ல பெரிய ஆயிட்டாங்க. திட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் மென் சைட்ல நம்ம எப்படி ட்ரீட் பண்றோமோ விமன் சைட்ல இவங்க ரெண்டு பேர்த்த தான் ட்ரீட் பண்றாங்க. சோ இந்த மேட்சோட ரிசல்ட்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு. சோ இதுல சின்ன குழப்பத்தை சூஸ் பண்றதா இல்ல பெரிய குழப்பத்தை சூஸ் பண்றதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த பெரிய குழப்பம் தான் வேணும். அது நடந்தாதான் இந்த WWE எப்படி எல்லாம் கிரியேட்டிவ் போட்டு கசக்கி சொதப்பி உப்மா கிண்ட போறாங்கன்னு இன்னொரு 1.5 மாசம் ஜாலியா ஃபன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்னோட ப்ரிடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் தி கான்ட்ரோவர்ஷியல் லிவ் மார்கன். அடுத்தது ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் ரிக்கி சைன்ஸ் ஃபார் USA சாம்பியன்ஷிப். முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்தோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரிக் வில்லியம்ஸ் ஒரு டெட்பூல் மாதிரி, அவங்கள ஹீரோன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஒரு பியூர் வில்லன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி நயஸ்டிக்கா ரெண்டுக்கு நடுவுல ஒரு பேலன்ஸா டிராவல் பண்றாரு. மேபி ஒரு வருஷம் 1.5 years முன்னாடி பாத்தீங்கன்னா LA Knight இந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் சுத்திட்டு இருந்தாரு. அதுவே நம்ம ரிக்கி சைன்ஸை பாத்தீங்கன்னா அவர் ஒரு பியூர் வில்லன். அவரோட பிஹேவியர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அப்பப்ப எஜ்ஜோட ஞாபகம் தான் வரும். மேபி அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் சுத்திட்டு இருக்காரு. ட்ரிக் வில்லியம்ஸ் தன்னோட சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியால தான் வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் சேமி ஜெயின் கூட ஒரு டைம் டிஃபெண்ட் பண்ணாரு. கார்மெலோ ஹேஸ் கூட இன்னொரு டைம் டிஃபெண்ட் பண்ணாரு. அப்படியே நம்ம ரிக்கி சைன்ஸை பாத்தீங்கன்னா ஒரு உள்ள வந்து வெறும் ஒரு 2 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு பேப்பர் வியூல அவரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னா WWE அவர் மேல என்னமோ ஒரு கைண்ட் ஆஃப் நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கையை இந்த பையன் அப்படியே காப்பாத்திட்டு போனானா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல he will be a bigger player. ஆனா இன்னைக்கு USA சாம்பியன்ஷிப் வின் பண்ற அளவுக்கு WWE அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் அவரோட சாம்பியன்ஷிப்பை ரொம்பவே அழகா கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் அவர் கார்மெலோ ஹேஸோ சேமி ஜெயினோ இல்ல டிராகன் ஆஃப் மாரியோ ரெகுலரா டிஃபெண்ட் பண்றதெல்லாம் கிடையாது. அவங்க 3 பேரும் எல்லா வீக்குமே டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனா ட்ரிக் வில்லியம்ஸ் அவங்கல இருந்து அப்படியே வேற. ஏன்னா he is an anti hero. ஒரு வில்லன் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஹீரோ கஷ்டப்பட்டு பண்ற விஷயத்தை அழகா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடலாம். சோ வில்லனுங்கும் போது அவர் ரெகுலரா போட தேவையில்லை. நான் அங்க தானே நின்னுட்டு இருப்பேன், உனக்கு வேணும்னா நீ கஷ்டப்பட்டு வான்னு சொல்ற ஸ்டேஜ்ல அவர் நின்னுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அவரோட என்ட்ரன்ஸுக்கு அத்தனை பேர் அடிமையா சுத்திட்டு இருக்கானுங்க. சான்ஸ் கிடைச்சா ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணா உட்காந்து பாருங்களேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களை கண்டிப்பா அவரோட பீட் ஹூக் பண்ணிரும். அந்த அளவுக்கு அவரோட கரிஷ்மா, அவரோட கேரக்டர், அவர் போர்ட்ரேயல் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. WWE எப்படி ஓபா ஃபெமியா ஒரு நெக்ஸ்ட் பிராக் லெஸ்னர் மாதிரி திங்க் பண்ணி சைடுல வச்சிருக்கோ அதே மாதிரி தான் இந்த பையனை ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா புஷ் பண்றதுக்கு அவங்க எல்லா பிளானுமே பண்ணி வச்சிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஸ்லாம் வரைக்கும் ட்ரிக் வில்லியம்ஸ் கையில் இருக்கிற இந்த சாம்பியன்ஷிப்பை அவங்க கண்டிப்பா வெளியே எடுக்க போறது இல்ல. அது என்னடா சம்மர் ஸ்லாம் வரைக்கும் கணக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம கார்மெலோ ஹேஸ் இந்த சாம்பியன்ஷிப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க சம்மர் ஸ்லாம்க்கு வச்சிருக்க பிளான் என்ன தெரியுமா? ட்ரிக் வில்லியம்ஸ், கார்மெலோ ஹேஸ் அண்ட் ரிக்கி சைன்ஸ் இவங்க 3 பேத்துக்கு நடுவுல ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் பிளான் பண்ணிருக்காங்க. ட்ரஸ்ட் மீ, அந்த மேட்ச் சும்மா பட்டையை கிளப்ப போகுது. பட் அது சம்மர் ஸ்லாமுக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல இந்த பெல்ட் கை மாறுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா மாறக்கான வாய்ப்புகள் கிடையாது. சோ என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் அண்ட் ஸ்டில் USA சாம்பியன் ட்ரிக் வில்லியம்ஸ். அடுத்தது டிஃபனி ஸ்ட்ராட்டன் வர்சஸ் ஜேட் கார்கில் ஃபார் விமன் USA சாம்பியன்ஷிப். உண்மை சொல்லணும்னா இந்த மேட்சில் இருந்திருக்க வேண்டியது ரியா ரிப்ளி. சவுதி அரேபியால அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அதனால அவங்களுக்காகவே ஸ்ட்ரக்சர் பண்ண மேட்ச் தான் இது. ஆனா கடைசி நிமிஷத்துல அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவசர அவசரமா உள்ள கொண்டு வந்த ஆள் தான் நம்ம டிஃபனி ஸ்ட்ராட்டன். ஸோ டெக்னிக்கலா இது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்சா இருந்திருக்கணும். பட் அன்எக்ஸ்பெக்டடா USA சாம்பியன்ஷிப்பா மாறிடுச்சு. பட் கெட்டதுலயே ஒரு நல்லது, இத்தனை நாளா இந்த USA சாம்பியன்ஷிப்பை பேப்பர் வியூல கொண்டே வரல. எல்லாமே ஸ்மாக்டவுன்ல டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸ்மாக்டவுனுக்கான பெல்ட்டை மட்டும் இதை லிமிட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்னால ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு பேப்பர் வியூல டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு வந்து நிக்குது. டிஃபனி ஸ்ட்ராட்டன் இவங்களுக்கு ஆக்சுவலா இருக்கிற ஆப்போனன்ட்ஸ் இன் ஸ்மாக்டவுன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஜூலியா, இன்னொன்னு கியானா ஜேம்ஸ். அதை விட்டு இன்னொரு பாப்புலரான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம செல்சி கிரீன். ஆனா செல்சி கிரீன் இந்த டிஃபனி கூட நானும் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்மாக்டவுனா ஆல்ரெடி டேப் பண்ணி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க டியூஸ்டேவே ஸ்மாக்டவுன் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஃப்ரைடே தான் இதை டிவில போட போறாங்க. அந்த ஷோல பிளேக் மென்ரோ வந்து ஆல்ரெடி
டெபியூ கொடுத்துட்டாங்க. ஸோ மேபி அவங்க USA சாம்பியன்ஷிப்பை நோக்கி வரலாம். டிஃபினியும் பிளேக்கு ஆப்போசிட் இருந்தாங்கன்னா 2 பேருமே க்ளோனிங் மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேர்த்தோட முகஜாடை எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேட் கார்கில் ரெசல்மேனியால தோத்தே இருந்தாலும் அவங்க ஒரு டாமினன்டான பிளேயரா தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட இருக்கிற 2 அடியாளுங்க அப்பப்ப சொதப்பல் பண்ணாலுமே ஒரு ஃபேக்ஷனா பாக்குறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குயின் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்ல நம்ம சார்லட் ஃபிளேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள அட்டாக் பண்ணி இவங்க தான் அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண வச்சாங்க. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் சார்லட் ஃபிளேருக்கும் இந்த ஜேட் கார்கிலுக்கும் ஒரு ரைவல்ரி பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேபி ஜேட் கார்கில் இந்த மேட்ச்ல வின் பண்ணாங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் சார்லட் ஃபிளேர் அந்த சாம்பியன்ஷிப்காக அவங்க கூட ஃபைட் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி டிஃபனி ஸ்டாடன் ரிட்டைன் பண்ணாலும் பிளேக் மன்ரோ கூட ஆப்போசிட்ல இவங்க கொண்டு போகலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். சோ இவங்க 2 பேத்துல யார் வின் பண்ணாலுமே அடுத்தவங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்டோரி லைன் ரெடியா தான் இருக்கு. அது போக இன்னொரு பாலிடிக்ஸ் என்னன்னா ட்ரிபிள் எச்சோட இன்னொரு ஃபேவரட்டான பிளேயர் நம்ம டிஃபனி ஸ்டாடன். அவங்களையும் சில நாள் கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த USA சாம்பியன்ஷிப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பாட்லைட்ல வச்சிட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த பெல்ட் அவ்வளவு சீக்கிரமா அவங்க கிட்ட இருந்து புடுங்க போறது இல்ல. மேபி இன்னொரு சில மாசம் அவங்க கையில தான் இந்த பெல்ட் இருக்க போகுதுன்னு நம்புறேன். சோ இந்த ஃபேக்டர்னால என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் டிஃபனி ஸ்டாடன். அடுத்தது செத் ராலின்ஸ் vs பிரான் பிரேக்கர் இன் a steel cage match. என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல இவங்களோட ரைவல்ரியை இவங்களால இழுக்கவே முடியாது. ஒரு ஜவ்வு முட்டாயை எந்த அளவுக்கு ஜவ்வா இழுத்து கடைசியில கொண்டு வரணுமோ அந்த பாயிண்ட்ல வந்து இது நிக்குது. அதனால இந்த விஷன்ங்கிற ஸ்டோரி லைனுக்குள்ள வந்த இந்த ரைவல்ரி இந்த எக்ஸாக்ட் பாயிண்டோட மொத்தமா முடிஞ்சாகணும். இதுக்கப்புறம் செத் ராலின்ஸ் இதுல இருந்து வெளியே வேற சாப்டருக்கு மூவ் ஆன் ஆகியே ஆகணும். ஆல்ரெடி ரா எபிசோட்ல பாத்தீங்கன்னா இந்த டீம் விஷன் கையில டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்கு. அதை புடுங்கி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் கையில கொடுத்துட்டாங்க. லோகன் பாலுக்கு இன்ஜுரி ஆயிருச்சு. பால் ஹேமன் ஆள காணோம். இப்ப டீம் குள்ள இருக்கிறது வெறும் 2 பேர் தான். ஒன்னு ஆஸ்டின் தியரி, இன்னொன்னு பிரான் பிரேக்கர். அதே மாதிரி பிரான்சன் ரீட் இன்ஜுரியில போயிருந்தாரு. அவருக்கு இன்ஜுரியில ரெடி ஆயிடுச்சு. இஸ் ரெடி டு கம் பேக்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. மேபி அது உண்மையாக இருந்தால் இந்த மேட்ச்ல அவர் இன்டர்ஃபியர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் தான். சோ மூணாவது பர்சன் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அடிச்சாலுமே மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆக போறது இல்ல. அதே மாதிரி செத் ராலின்ஸும் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் நோக்கி போறேன்னு. சோ சம்மர் ஸ்லாம்ல செத் ராலின்ஸ் vs ரோமன் ரெயின்ஸ்ங்கிற பிக்சர் மட்டும் வச்சீங்கன்னா தட்ஸ் a மணி பால். ஆனா அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் இவரை பார்த்தா ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. ரொம்பவே ஒரு ப்ராமிசிங்கான பிளேயரா தான் உள்ள கொண்டு வந்தாங்க. செத் ராலின்ஸுக்கு இன்ஜுரி ஆன உடனே இவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ்ல வச்சு செம்மையான புஷ் கொடுத்தாங்க. ஆனா பாவம் அவருக்கு ஹெர்னியா வந்து அவரும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் போயிருச்சு. WWE கிட்ட ரொம்பவே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. உன்னை ட்ரஸ்ட் பண்ணி உன்னை புஷ் பண்றாங்க. ஆனா புஷ் பண்ணும்போது உனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க சுத்தமா நம்பவே மாட்டாங்க. இதுக்கு ஒரு பக்காவான எக்ஸாம்பிள் நம்ம ஃபின் பேலர். ஹி இஸ் தி இனாகுரல் WWE யுனிவர்சல் சாம்பியன். ஆனா மனுஷன் ஜெயிச்ச அடுத்த நாளே ரிலிம்பிஷ் பண்ணிட்டு போனாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பெரிய டைட்டில் பக்கத்துல கூட அவரை போக விடல. இதுதான் WWE-யோட ரியாலிட்டி. இப்ப அந்த ஸ்டேஜுக்கு பிரான் பிரேக்கர் வந்துட்டாரோனே தான் எல்லாருமே வருத்தத்தோட பாத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த மேட்ச் பிரான் பிரேக்கருக்கு ஒரு வால்வா சாவா கேட்டகரி தான். அந்த மனுஷன் இதுல ஜெயிச்சாங்கன்னா WWE இன்னும் இந்த பையன் மேல நம்பிக்கை வச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுவே அவர் தோத்துட்டாருன்னா WWE அவர் மேல வச்சிருந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே கை கழுவிட்டாங்க. He is just gonna be a player. Of course இந்த மேட்ச்ல டீம் விஷனோட மத்த பிளேயர்ஸ் எல்லாமே கண்டிப்பா உள்ள வரதா போறாங்க. கையே உடைஞ்சிருந்தாலும் லோகன் பால் வந்து சுத்திட்டு இருக்க போறான். பட் லோகன் பால் அட்டாக் பண்றதுக்காக நம்ம ஜோ ஹென்றி உள்ள வந்துருவாரு. ஆனா ஆஸ்டின் தியரி தனியா வருவானா இல்ல பிரான்சன் ரீட கூட்டிட்டு வருவானாங்கறத ட்விஸ்ட். அப்படி அவன் உள்ள வரும்போது இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டீம் இருக்காங்க. சோ எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸா பாக்கும்போது இங்க 2 வந்தா அங்க 2 வருங்கிற மாதிரி ஒரு டேலி ஆயிரும். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இன்டர்ஃபியரன்ஸ் தான் இருக்க போகுது. அது எல்லாத்தையும் மீறி தான் இந்த மேட்ச் நடக்கவும் போகுது. பட் எனக்கு என்னமோ WWE பிரான் பிரேக்கர் அப்படி கை கழுவிடுவாங்கன்னு தோணல. காரணம் அவரு பக்கத்துல இப்ப பால் ஹேமன் இருக்காரு. சோ பால் ஹேமன் ஒரு தீர்க்கதரிசி அந்த பையன் பக்கத்துல இருக்கறனால கண்டிப்பா இந்த பையனுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மேல புஷ் பண்ணுவாங்கன்னு தோணுது. அந்த ஒரே காரணத்துக்காக என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் பிரான் பிரேக்கர். அப்ப இந்த மேட்சை தோத்துட்டா செத் ராலின்ஸ் அவ்வளவுதானா, ஒரு கதை முடிஞ்சுதானா நீங்க கேட்காதீங்க. ஏன்னா செத் ராலின்ஸ் ஒரு ப்ரொடாமினன்டான பிளேயர். அவர் தோத்தே போனாலும் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஓபன் ஆயிட்டு தான் இருக்க போகுது. சோ எனக்கு இருக்கிற பர்சனல் விஷயம் என்னன்னா இந்த டீம் விஷனை விட்டு தொலைஞ்சிட்டு அவர் அடுத்த சாப்டருக்கு மூவ் ஆன் ஆகிறதா நல்லது. அவர் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி he has to move on. ஏன்னா இதுக்கு மேல இந்த ஜவு முட்டாய் இழுக்க முடியாது. This should be the end. அடுத்தது கந்தர் vs சேமி சேன் vs கோடி ரோட்ஸ் for WWE Undisputed Championship. இந்த மேட்ச் பத்தி நான் என்ன சொல்றது, நம்ம கந்தர் அதாவது இந்த கோடி ரோட்ஸ் கூட ஆப்போனண்டா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிளேயரா ஒரு டாமினன்டான ஒரு கேரக்டரா பில்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. கோடி ரோட்ஸ் கூட ஒரு ரைவல்ரி கொடுத்து திட்டத்தட்ட அவன் ஒரு காமெடி பீஸா மாத்திட்டு இருக்கானுங்க. எந்த ஒரு ஆங்கிள்லயுமே கோடி ரோட்ஸுக்கு கந்தருக்கு நடக்கக்கூடிய இந்த ஸ்டோரி லைன் கந்தருக்கு ஃபேவரபிளாவே இல்ல. உனக்கெல்லாம் ஆவணும்டா, எங்க ஜான்சினவியா ரிட்டர்ன் பண்ணி அனுப்புற, எப்படி மடம் மேல தூக்குனாங்களா அதே மாதிரி உன்னை கீழே இறக்குனானுங்களா. அவர் மேட்ச் தோக்குறாரு அதெல்லாம் 2வது பட்சம். தோத்தே போயிருந்தாலும் ஒரு டாமினன்ட் கேரக்டர் அவரை மெயின்டைன் பண்ணலாம். ஆனா அவரை காமெடி பீஸா மாத்திட்டு இருக்கானுங்க. ஏன்னா ரோப்பு கீழே கால் வச்சு ரெஃப்ரி தட்டிட்டான்னு சொல்லி ரெஃப்ரி கூட சண்டை போட்டு இருக்காரு. அப்புறம் அப்படி இப்படின்னு பாலிடிக்ஸ் பண்ணி சேமி சேன மண்டையை கழுவி அவனை தான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியா உள்ள கொண்டு வந்து அந்த மேட்ச்லயும் தோத்து போயிட்டு இருக்காரு. சோ வாட் இஸ் த பாயிண்ட்? அதே மாதிரி நம்ம கோடி ரோட்ஸ் ப்ரோ ரெஸ்லிங் கம்யூனிட்டியால அன்போடு அழைக்கப்படும் கோல்டன் பால்ஸ்.
என்ன நடந்தாலும் சரி அந்த பெல்ட்டை நான் விடவே மாட்டேன், தூங்கும் போது கூட அந்த பெல்ட்டை கட்டி பிடிச்சிதான் தூங்குவேன்னு அந்த WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை அப்படியே இறுக்கமா பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காரு. பெல்ட் தோத்து போனாலும் 2 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த பெல்ட்டை வின் பண்ணிடுறாரு. சோ அவர் தோத்து போனதுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்ல. அப்படியே ட்ரிபிள் எச்சோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்களேன், 2 பேருமே அவங்களோட செல்ல பிள்ளைகள். சின்ன பையன் வேணுமா பெரிய பையன் வேணுமான்னு கேட்டா ஒரு அப்பாவா ஒரு நாள் எப்படி சூஸ் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மேட்சஸ் எப்படி கொண்டு போறோம்னு தெரியாம பினிஷிங் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சொதப்பி பயங்கரமா ஃபம்பிள் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு நடுவுல சேமி சேன் இந்த தாடிக்காரன் வேற உள்ள சுத்திட்டு இருக்கான். இந்த மேட்ச் வேற சவுதி அரேபியால நடக்குது. சவுதி அரேபியாவுக்கும் சேமி சேனுக்கு எவ்வளவு பெரிய லாபி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சேமி சேன் இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல ராஜா. மேபி அடுத்த ரெசல்மேனியா சவுதி அரேபியால தான் நடக்க போகுது. அப்ப வேணா ஒரு வின் பண்ணலாம். இதுல கண்டிப்பா கொடுக்க போறதுல எனக்கு தெரிஞ்சு சேமி சேன் இவங்க உள்ள கொண்டு வந்ததே இந்த மேட்சை தோக்கறக்காக. அதுவும் எப்படி கீழே படுத்து ஒருத்த 1 2 3 வாங்கணும் இல்ல, அதுக்காகவே இவர் கொண்டு வந்திருக்காரு. நம்ம கோடி ரோட்ஸி அந்த மாதிரி வாங்க ட்ரிபிள் எச் விட மாட்டாரு, நம்ம கந்தரி அந்த மாதிரி வாங்க ட்ரிபிள் எச் விட மாட்டாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே முக்கியமான பிளேயர்ஸ். அப்ப நடுவுல இந்த மாதிரி அடி வாங்கறதுக்கு ஒரு ஜோக்கர் பையன் வேணும்ல, அந்த தில்பத்ரி சிங் தான் நம்ம சேமி சேன். இது போக ராண்டி ஆர்டன், சிஎம் பங்க், கெவின் ஓவன்ஸ் இவங்க எல்லாருமே ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு வேற நியூஸ் வருது. சம்மர் ஸ்லாம்ல WWE ராண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கு தான் இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ கோடி ரோட்ஸோட சாம்பியன்ஷிப்புக்கு ஆல்ரெடி ஒரு பேத்வே இருக்கு. ஆனா இதுவே கந்தர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணா அவரோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு யாருக்குமே ஐடியா இல்ல. அவருக்கு ஒரு ஆப்போனண்டா யாருமே இருக்கிற மாதிரியும் தெரியல. இன்னைக்கு ஸ்மாக் டவுன்ல பெரிய பிளேயர்ஸ் யார் இருக்காங்க நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா உள்ள யாருமே இல்ல. அட்லீஸ்ட் ட்ரூ மேக்கண்டே ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு. அவர் இப்ப ஹாலிவுட்ல நடிக்கிறதுக்காக பிஸியா போயிட்டாரு. அதை விட்டு கோடி ரோட்ஸ், சேமி சேனை தவிர பெரிய ஆளுங்க யாருமே உள்ள இல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்க ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் வரக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் கோடி ரோட்ஸ் சும்மா வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக மேட்ச் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் தேவையில்லாம நம்ம கந்தர் உள்ள கொண்டு வந்து அவர் ஒரு காமெடி பீஸா மாத்திட்டீங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். மத்தபடி இந்த மேட்சோட வினர் அண்ட் ஸ்டில் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ். அடுத்தது ஓபா ஃபெமி vs ஜே யூசோ ஃபார் கிங் ஆஃப் த ரிங். இவங்க 2 பேருமே தான் ஜெயிச்சா யாரை நோக்கி போவாங்கிறத ஆல்ரெடி கிளியரா சொல்லிட்டாங்க. நம்ம ஜே யூசோ ஜெயிச்சா அவர் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் நோக்கி போறாரு. அதே மாதிரி ஓபா ஃபெமி ஜெயிச்சா பர்டிகுலரா ரோமன் ரெயின்ஸ் நோக்கி தான் போவான்னு சொல்லிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் கையில தான் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கு. சோ டைரக்ஷன் நம்மளுக்கு கிளியரா இருக்கு. ஆனா இதோட வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா இது ஆக்சுவலா பிரிடிக்டே பண்ண முடியல. ஓபா ஃபெமி வின் ஆகணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதே அளவுக்கு பிராக் லெஸ்னரோட இன்டர்ஃபியரன்ஸ் 99% இருக்கும் தான் எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா அவர் இன்டர்ஃபியர் பண்ணி இந்த மேட்சை காஸ்ட் பண்ணாதான் அவங்களோட ரைவல்ரி 3rd மேட்சா வந்து சம்மர் ஸ்லாம்ல நிக்கும். ஜே யூசோ ஓபா ஃபெமி முன்னாடி நிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ரிசல்ட் என்னன்னு. 2 பிளேயரா பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஓபா ஃபெமி தான் ஜெயிப்பாரு நம்ம அடிச்சு சொல்லலாம். ஆனா பிராக் லெஸ்னர்ங்கிற அந்த ஃபேக்டர் தான் நம்மளுக்கு ஒரு இக்கு வைக்குது. அதே மாதிரி நம்ம ஜே யூசோ என்னதான் ஆன்லைன்ல ஒரு மேட்ச் ஜெயிக்கும் போதெல்லாம் எல்லா வீடியோஸ்மே டிஸ்லைக் அதிகமா இருக்கு, பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூவே கிடைச்சாலும் அவரோட growth-ஐ யாருனாலுமே ஸ்டாப் பண்ண முடியல. உண்மையிலே அந்த மனுஷனோட ட்ரெஜெக்டரி சும்மா மேலதான் போயிட்டு இருக்கு. என்ன அப்பப்ப கீழே விழுவாப்புல, பட் ஸ்டில் அவரோட growth பாத்தீங்கன்னா மேலதான் இருக்கு. சோ இந்த மேட்ச்ல ஒரு பியூரா ஃபைட் பண்ணி ஓபா ஃபெமி அடிச்சு தோக்கடிப்பார்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிராக் லெஸ்னர் உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்ணா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி மேபி நம்ம ஜே யூசோ வின் பண்ணலாம். அதே மாதிரி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பையும் பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணான்னு சொல்லியிருக்கோம். ஆனா அது ராண்டி ஆர்டன் வந்தாதான் அவருக்கு ஒரு ஆப்போனன்ட் இருக்கு. இன்கேஸ் ராண்டி ஆர்டனோ சிஎம் பங்கோ உள்ள வரலைன்னா அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்ம ஜே யூசோ தான். அதனால இந்த மேட்ச் பிடிக் பண்றதுக்கே ரொம்ப ஒரு குழப்பமா தான் இருக்கு. எனக்கு மனசுக்குள்ள ஓபா ஃபெமி ஜெயிக்கணும் தான் ஆசையா இருக்கு. ஓபா ஃபெமி ரோமன் ரெயின்ஸ்ங்கிற நினைச்சாவே அப்படி ஒரு கூஸ் பம்ப் ஆகுது. பட் அதுக்கான டைம் சம்மர் ஸ்லாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அதெல்லாம் ரெசல்மேனியால நடக்க வேண்டிய மேட்சஸ். அதனால எனக்கு என்னமோ WWE இந்த மேட்ச்ல ஒரு பயங்கரமான ரிஸ்க் எடுப்பாங்கன்னு தான் தோணுது. சோ இந்த ஒரு ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி என்னோட பிரிடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் நியூ கிங் ஆஃப் த ரிங் ஜே யூசோ. ரெஸ்லர்ஸ் இது என்னோட பிரிடிக்ஷன் தான். அதே மாதிரி உங்களோட பிரிடிக்ஷன் என்ன மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே பிரிடிக்ட் பண்ணது எந்த அளவுக்கு உண்மையா நடக்குதுங்கிறது நமக்கு சனிக்கிழமை நைட் தெரிஞ்சிரும். ஞாயிற்றுக்கிழமை காலையில என்னோட ரிவ்யூ வீடியோ உங்களை தட்டி எழுப்பும். அதுல நம்மளோட பிரிடிக்ஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம தெளிவா பாத்துக்கலாம். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time.